Hello guys, welcome back to our channel ராஜசேகர் பாலா edu. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. கார்ப்பரேட் அக்கவுண்டிங்ல இருந்து ஒரு முக்கியமான சாப்டர் லிக்விடேஷன் ஆஃப் கம்பெனிஸ்ல இருந்து ஒரு ப்ராப்ளம் வித் சொல்யூஷனோட பார்க்க போறோம். அது பர்టిక్యులரா இந்த டைம்ல வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து இந்த சப்ஜெக்ட் இருக்கும். அதுல லிக்விடேஷன் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கு. அந்த லிக்விடேஷன் ஆஃப் கம்பெனிஸ்ல இருந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்னு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட்ல இருந்து ஒரு சம் கொடுக்க சொல்லி நம்ம நண்பர் ஒருவர் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டுக்கிட்டே இருந்தாரு. ஸோ எக்ஸாம் இருக்கு சார் இன்னும் 2 டேஸ்லன்னு சொல்லி நான் அவருக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன்னா, ஸோ இன்னைக்குள்ள கண்டிப்பா ஒரு சம் ஒர்க் அவுட் பண்ணி அதை வீடியோவை நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ ரெக்கார்ட் பண்றேன். ஓகேவா? லிக்விடேஷன் ஆஃப் கம்பெனிஸ் ப்ராப்ளம் வித் சொல்யூஷன் தமிழ் எக்ஸ்பிளனேஷனோட. ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இந்த வீடியோல ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். லிக்விடேஷன் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்னு சாப்டர்ல. ஓகேவா? ஸோ கம்பெனிஸ் ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா லிக்விடேஷன் ஆஃப் கம்பெனிஸ் வந்து அப்படின்னா என்னங்கிற மீனிங் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ வைண்டிங் அப் ஆஃப் அ கம்பெனி. அதாவது கம்பெனியை வந்து ஃபினான்ஷியலா இனிமே ரன் பண்ண முடியாது, ஃபினான்ஷியலி வெரி புவர், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தே இல்லை, அதனால கம்பெனி க்ளோஸ் பண்ணிடலாங்கிற ஒரு கம்பெனி முடிவுக்கு வருதுன்னா அதுக்கு பேர் தான் லிக்விடேஷன் ஆஃப் கம்பெனி அல்லது வைண்டிங் அப் ஆஃப் கம்பெனின்னு சொல்றது. அப்ப என்ன அர்த்தம்னா கம்பெனில இருக்கக்கூடிய அசெட்டுடைய வேல்யூ எல்லாமே லயபிலிட்டிஸை விட கம்மியா இருக்கும். லயபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும். நான் மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய லோனு அமௌண்ட் டியூஸ் எல்லாமே அதிகமா இருக்கும் கம்பெனில இருக்கக்கூடிய அசெட்ஸை விட. அதனால அசெட்ஸ் ஆர் அதாவது லயபிலிட்டிஸ் ஆர் மோர் தேன் தி அசெட்ஸ். ஸோ அதனால தான் கம்பெனி இஸ் கோயிங் டு லிக்விட் வைண்ட் அப். அதுக்காக வர்றதுனால தான் லிக்விடேஷன் பண்ண வேண்டியதா இருக்கு. நிறைய ப்ரொசீஜர் இருக்கு, லீகல் ப்ரொசீஜர் இருக்கு. கம்பெனி லா தியரி படிச்சுங்கன்னா அதுல வந்து லீகலா நிறைய சொல்லியிருப்பாங்க. இப்ப ப்ராப்ளம் மட்டும் நம்ம பாக்குறதுனால டைரக்டா ப்ராப்ளம் போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் வந்து லிக்விடேஷன் ஆஃப் கம்பெனிஸ்ல வந்து 2 மெத்தட் இருக்கு. ஒன்னு வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தடு, செகண்ட் வந்து லிக்விடேஷன் ஆஃப் லிக்விடேட்டர்ஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட் அப்படின்னு ஒரு மெத்தட். 2 மெத்தட். இதுல மேக்சிமம் எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல 2வது மெத்தட் தான் கேட்பாங்க. அதாவது லிக்விடேட்டர்ஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட் தான் கேட்பாங்க. அதுதான் கம்பேரிட்டிவ்லி வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் மெத்தடை விட செகண்ட் மெத்தட் தான் வந்து ஈஸியாக இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் மெத்தட்ல சம் என்ன நம்ம சேனல்ல ஒரு வீடியோ கூட கொடுக்காதனால அதெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் நண்பர் கேட்டிருந்தாரு. இது மாதிரி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ல வந்து ஒரு சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சப்போஸ் நான் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜில் நடத்தினா கூட என்ன சாய்ஸ் சொல்லுவேன்னா, லிக்விடேட்டர்ஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருந்தாங்கன்னா நீங்க அதை அட்டன் பண்ணிருங்க, ஈஸியா இருக்கும். ஆனா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் மெத்தட் கேட்டாங்கன்னா சாய்ஸ் என்னன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்க. இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா, அதாவது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் நேச்சரோட இருக்கும். கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படணும். ஒரு 3-4 சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாதான் நமக்கு புரியும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அது வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து இஸ் டு பி ப்ரிப்பேர்ட் ஆஸ் பர் தி ஃபார்மேட். அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு. அதே ஃபார்மேட் படி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். வேர்டிங்கோ எல்லாம் மாற்ற முடியாது. இது ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம், செகண்ட் போட்டுக்கலாம்னாலாம் பண்ண முடியாது. அப்கோர்ஸ் லிக்விடேட்டர் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்ங்கிற செகண்ட் மெத்தட்ல கூட அது மாதிரி தான் இருந்தாலும் அது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஈஸியா வந்துடும் அக்கௌண்ட் மாதிரி. ஆனா இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்கிறனால நமக்கு வந்து லென்த்தா வந்துகிட்டே இருக்கும். அதனால இட் கன்சிஸ்ட் ஆஃப் மோர் இன்ஃபர்மேஷன். அது வந்து 1 by 1 தான் அதே ஆர்டர்ல தான் வரணும். நாம அதுக்கு அந்த ஆர்டர் மாறாம அந்த வேர்டிங் மாறாம அப்படியே நமக்கு மனசுல மக்கப் ஆகிற அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். நம்ம திரும்ப திரும்ப அந்த ஃபார்மேட் எழுதி எழுதி பண்ணாதான் நமக்கு மெமரி ஆகும். ஆனா அது ஈஸியா மெமரி ஆகணும் அப்படின்னா, மனசுல நிக்கணும் அப்படின்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும். ஸோ நம்ம சேனல் அக்கௌண்ட்ஸ் வீடியோ பத்தி உங்களுக்கு தெரியும். ஸோ கிளியரான இன்ஃபர்மேஷனா நான் கொடுத்துருவேன். உங்களுக்கு கண்டிப்பா புரியும். அதனால நிதானமா கவனிச்சு எண்டு வரைக்கும் பாருங்க. ஓகேவா? இப்ப ப்ராப்ளம் பார்த்துடலாம். இப்ப ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா இதுதான். தி ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் தி புக்ஸ் ஆஃப் ட்ரம் கம்பெனி ஆன் June 30, 2006 ஆன் விச் டேட் எ வைண்டிங் அப் ஆர் மேட். ஸோ இந்த டேட்ல ஜூன் 30, 2006ல ட்ரம் அப்படிங்கிற கம்பெனி வந்து வைண்டிங் அப் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணதுனால அவங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லா எடுத்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுப்பாங்க? மேக்சிமம் வந்து இருக்கக்கூடிய பேலன்ஸ் ஷீட் கொடுக்கறதுக்கு பதிலா சில இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க டைரக்டா. அதாவது கம்பெனி எவ்வளவு ஷேர் கேபிட்டல் இருக்கு, எவ்வளவு வந்து அசெட்ஸ் இருக்கு, என்னென்ன லயபிலிட்டிஸ் எல்லாம் இருக்குங்கிறத ஃபுல்லா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? கம்பெனி க்ளோஸ் பண்றப்ப அதானே வேணும். அப்ப லயபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு, கம்பெனியே க்ளோஸ் பண்ண போறோம்னா அல்டிமேட் மோட்டிவ் என்னன்னா கம்பெனில ப்ரிவைலிங் அசெட்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் சேல்ஸ் பண்ணி நம்ம லயபிலிட்டிஸ் எல்லாம் செட்டில் பண்ணிடணும். அப்பவும் கொடுக்க முடியாது. அதனாலதான் ஹி இஸ் கால்ட் ஆஸ் எ லிக்விடேட், அதாவது சாரி ஹி இஸ் கால்ட் ஆஸ் எ இன்சால்வென்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். கம்பெனியே இன்சால்வென்ட், கம்பெனி இஸ் பிகம் எ இன்சால்வென்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா?
ஸோ அதனால வந்து இப்போ டீட்டெயில்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்றேன். என்னோட அக்கௌண்ட்ஸ் வீடியோ எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஐ எம் கிவிங் ஆல்வேஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டு தி ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா சொல்யூஷன் ஈஸி. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வந்து 80,000 ஷேர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேர் 10 rupeesனா 8 lakhs. அதுக்கப்புறம் 10% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ஏற்கனவே அவங்க இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அது 12,000 ஷேர்ஸ் ஆஃப் ₹100 12 lakhs இருக்கு. மல்டிப்ளை பண்ணீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாலிசி நரியர் ஆன் ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு உண்டான கால் மணி, அதாவது ஃபைனல் கால் மணி இது மாதிரி ஏதாவது வராமல் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ₹16,000. ஓகேவா, 16,000 பாருங்க அவுட்டர்ல இருக்கு. ஆனா பிராக்கெட்ல ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, எஸ்டிமேட்டட் டு ப்ரொடியூஸ். இப்ப கம்பெனி வந்து இஸ் கோயிங் டு லிக்விடுங்கிறதுனால கம்பெனி வந்து அரியர்ஸ் வந்து யார் பணம் தரலையோ, ஏன்னா நம்ம லைபிலிட்டிஸ்க்கெல்லாம் பணம் கொடுக்குறப்ப நமக்கு யார் பணம் தரணுமோ அவங்ககிட்ட எல்லாம் கேட்டுதான் ஆகணும். அப்போ அவங்ககிட்ட இருந்து அமௌண்ட் கேட்கிறப்போ ஒரு 8,000 மட்டும் கலெக்ஷன் ஆகும் அப்படி சொல்லிட்டு ஒரு எஸ்டிமேட் பண்றோம் கால்ஸ் இன் அரியர்ல இருந்து. அதான் இது. அப்புறம் 9% ஃபர்ஸ்ட் மார்டிகேஜ் டிபெஞ்சர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கோம். அப்போ அதுக்கு நம்ம பணம் தரணும். இது லயபிலிட்டி. டிபெஞ்சர்ஸ் லயபிலிட்டி சைடு தான் வரும் பேலன்ஸ் ஷீட்ல, உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து கம்பெனி டோட்டலா எங்கிட்ட இவ்வளவு அசட்ஸ் இருக்குப்பா, கம்பெனி பொசிஷன் இதுதான், நான் வந்து மார்டிகேஜ் டிபெஞ்சர் இஷ்யூ பண்றேன் 9% இன்ட்ரெஸ்ட்ல அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கம்பெனி இஷ்யூ பண்ணது வந்து 8 lakhs. இப்போ கம்பெனி க்ளோஸ் பண்றப்ப நம்ம அந்த 8 lakhs திருப்பி கொடுக்கணும். அது ஒரு லயபிலிட்டி. ஸோ மேல சொன்ன ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் 8 lakhsம் 12 lakhsம் லயபிலிட்டி தான். ஏன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து நம்ம கம்பெனி ஷேர் பப்ளிக் வாங்கி இருக்கிறதுனால அவங்க வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஆகும், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆகும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அமௌண்ட் செட்டில் பண்ணணும். ஓகேவா. இப்போ அடுத்தது கிரெடிட்டார்ஸ் ஃபுல்லி செக்யூர்டு. இப்போ கிரெடிட்டார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்னு சொல்லுவோம். ஆனா கம்பெனி வைஸ் பாக்குறப்ப கிரெடிட்டார்ஸ் நிறைய கேட்டகரிஸ், அதாவது நிறைய டைப்ஸ் ஆஃப் கிரெடிட்டார்ஸ் இருக்காங்க. என்னன்னா செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் இருக்காங்க, பாதுகாக்கப்பட்ட கடனீந்தோர்கள். அதாவது நம்ம அடமான கம்பெனி என்ன பண்ணிருப்பாங்க, அடமானம் கொடுத்து அசட்டை அடமான கம்பெனியினுடைய அசட்டை அடமானமா காமிச்சு கடன் வாங்கியிருப்பாங்க. வாங்கின லோன் அதிகமா இருந்து இல்லையா, அசட் வேல்யூ கம்மியா காமிச்சிருந்தோம்னா அதுக்கு வந்து பார்ட்லி செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ்னு பேரு. அதுக்கப்புறம் வந்து நாம வந்து கடன் கம்மியா தான் வாங்கியிருக்கோம், ஒரு 5 லட்சம் தான் கடன் வாங்கியிருக்கோம். ஆனா 8 லட்சம் ரூபாய்க்கு சொத்து அடமானம் கட்டிருக்கோம்னா நம்ம அந்த 5 லட்சம் லோனுக்குமே மேலேயே நம்ம அடமான சொத்து காமிச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அதெல்லாம் ஃபுல்லி செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ்னு அர்த்தம். இப்ப கிரெடிட்டார்ஸ் என்ன இருக்குன்னா 1,40,000 கிரெடிட்டார்ஸ்க்கு தர வேண்டி இருக்கு. ஆனா அதுக்காக சொத்து அசட்டு காமிச்சது 1,60,000. 1,60,000 எக்ஸ் கம்பெனியில ஷேர் வாங்கியிருக்கோம், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அசட் தானே. அப்ப எக்ஸ் கம்பெனில ஷேர் வாங்கியிருக்கோம்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் 1,60,000 இன்வெஸ்ட்மெண்ட் இப்ப வேல்யூ அதை காமிச்சுதான் 1,40,000 லோன் கிரெடிட்டார்ஸ் பணம் வாங்கியிருக்கோம்னு அர்த்தம். அப்போ ஃபுல்லி செக்யூர்டு. ஓகேவா. கடன் அடைக்கணும்னா கூட இந்த 1,60,000 ஷேரை வித்து 1,40,000 அடைச்சுக்கிட்டா கூட கையில் ஒரு 20,000 மீதி இருக்கும். இப்ப கிரெடிட்டார்ஸ் பார்ட்லி செக்யூர்டு பாத்தீங்கன்னா கடன் வந்து 1,60,000 அவுட்டர்ல இருக்கிறது லோனு. இப்ப 80,000 ஒய் கம்பெனியோட ஷேரையும் நம்ம வாங்கியிருக்கோம், அதனுடைய சொத்து மதிப்பு 80,000 தான். அப்ப 80,000 ஷேர் வேல்யூவை காமிச்சுதான் 1,60,000 நம்ம லோன் வாங்கியிருக்கோம்னு அர்த்தம். அப்போ வந்து இது பார்ட்லி செக்யூர்டு, ஒரு பாதி தான் வந்து கவர் ஆயிருக்குன்னு அர்த்தம். இது கிரெடிட்டார்ஸ் தான். அப்புறம் பிரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ், முன்னுரிமை கடனீந்தோர்னு இது சில கேட்டகரி இருக்கு. இப்ப இந்த இடத்துல நான் ரொம்ப டீட்டெயிலா போகல. பிரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸும் அப்படின்னாலும் நம்ம கிட்ட அசட் எல்லாம் வித்து பணம் வந்ததுன்னா முதல்ல இவங்களுக்கு தான் கொடுக்கணும். அதுதான் பிரிஃபரன்ஸ், முன்னுரிமை கடனீந்தோர்னு பேரு. அவங்களுக்கு கொடுக்கணும். அது ஒரு 30,000. ஏன்னா பிரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் அமௌண்ட் கால்குலேட் பண்றதே செப்பரேட் சம் எல்லாம் இருக்கு. இந்த சம்ல வந்து அமௌண்ட் டைரக்டா கொடுத்துட்டாங்க, நம்ம அதே வச்சு நம்ம போய்க்கலாம். ஏன்னா சொல்யூஷன் ரொம்ப லென்த்தா வரும். இதே ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்புறம் பேங்க் ஓவர் டிராஃப்ட்னா பேங்க்ல இருந்து நம்ம லோன் வாங்கியிருக்கோம், அதை வித்தவுட் செக்யூர்ட் பை செகண்ட் சார்ஜ் அந்த ஹோல் ஆஃப் த அசட்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஏற்கனவே கம்பெனியுடைய டோட்டல் அசட்ஸ் ஃப்ளோட்டிங் சார்ஜா காமிச்சு டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கம்பெனியுடைய பேலன்ஸ் ஷீட் கொண்டு போய் பேங்க்ல கொடுத்து என்கிட்ட இவ்வளவு அசட்ஸ் இருக்கு, எனக்கு பேங்க் ஓவர் டிராஃப்ட் சாங்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லி அது ஒரு லோன் வாங்கியிருக்கோம். பேங்க் ஓவர் டிராஃப்ட் வந்து 80,000, அதுவும் லயபிலிட்டி தான். ஓகேவா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல இருக்கக்கூடிய நான் எடுக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல இருக்கக்கூடிய இந்த டீடைல்ல எல்லாமே லயபிலிட்டி தான், எக்ஸப்ட் கால்ஸ் இன் அரியரும் லயபிலிட்டி தான். ஆனா 8,000 பணம் வரும், அந்த 8,000 மட்டும் தான் வரக்கூடிய பணம், மீதி எல்லாம் லயபிலிட்டிஸ் தான். இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ், அதாவது செக்யூரிட்டி இல்லாம அடமானம் எதுவுமே இல்லாம கிரெடிட்டார்ஸ் வந்து இருக்கு. அது ஒரு 10,40,000 இருக்கு. இதனாலதான் கம்பெனி இஸ் கோயிங் டு லிக்விட்னு சொல்லலாம். ஏகப்பட்ட கிரெடிட்டார்ஸ் இருக்காங்க, அதாவது கூட்ஸ் அண்ட் கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பே அப்படிலாம் இதுக்குள்ள வரும். அப்ப நம்ம வந்து எக்கச்சக்கமா கடனுக்கு வந்து மெட்டீரியல் வாங்கிட்டோம்னு அர்த்தம். அப்போ 10,40,000 அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸே இருக்கு.
அப்புறம் எஸ்டிமேட்டட் லைபிலிட்டி ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட். கம்பெனிக்கு பில் எல்லாம் வந்திருக்கும் இல்லையா, அந்த பில் எல்லாம் டிஸ்கவுண்ட் பண்ணி பணம் வாங்கியிருக்கோம். இப்ப கம்பெனி க்ளோஸ் பண்றப்ப அதுக்கு நம்ம கட்ட வேண்டிய பணம் ஒரு 40,000 ரூபாய் இருக்கு. ஸோ பில்ஸ் டிஸ்கவுண்டடுக்கு எப்படி லைபிலிட்டி கிரியேட் ஆகுதுன்னா அது செப்பரேட்டா டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணா அதே 1 hour ஆகும். இப்போதைக்கு வேண்டாம். ஸோ அது ஒரு லைபிலிட்டி. ஸோ இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல பார்த்ததுல இருந்து ஈக்விட்டி ஷேர்ல இருந்து இந்த லைபிலிட்டி ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் வரைக்கும் எல்லாமே நமக்கு லைபிலிட்டி தான். அப்போ கம்பெனி லிக்விடேஷன் பண்றப்ப இவ்வளோ லைபிலிட்டிஸ் கம்பெனிக்குள்ள இருக்கு. இப்ப அடுத்தது அசட்ஸ் பத்தி சொல்றாங்க. கேஷ் இன் ஹேண்ட்ல இருந்து அசட்ஸ் ஆரம்பிக்குது. ஸோ கையில கம்பெனில எவ்வளவு பணம் இருக்கு? கேஷ் இன் ஹேண்ட் 8,100 ரூபாய் இருக்கு. அப்புறம் பேட் டெட்ஸ், ஓகேவா? ஸோ பேட் டெட்ஸ் வந்து புக் டெட்ஸ், சாரி இந்த இடத்துல புக் டெட்ஸ் போடணும், புக் டெட்ஸ் பதிலாக பேட் டெட்ஸ் அடிச்சிட்டேன், சாரி. புக் டெட்ஸ் அதாவது சன்ட்ரி டெட்டார்ஸ் வந்து நமக்கு வர வேண்டிய பணம் இல்லையா, டெட்டார்ஸ் வந்து கலெக்ஷன் பண்ணணும். அதுல குட் டெட்டார்ஸ் வந்து 1,50,000 ரூபாய் இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? 1,50,000 ரூபாய் மதிப்புள்ள சன்ட்ரி டெட்டார்ஸ் வந்து நமக்கு பணம் கொடுத்துருவாங்க, ஃபுல் அமௌண்ட் அப்படியே கொடுத்துருவாங்க. டவுட்ஃபுல் அப்படின்னா ஐயக்கடன், அதாவது டவுட்டா இருக்கக்கூடிய டெட்டார்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு 30,000 கொடுக்க வேண்டிய ஒரு டெட்டார்ஸ் வந்து 40% தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எஸ்டிமேட் பண்றோம். கம்பெனி க்ளோஸ் பண்றோம், டெட்டார்ஸ்ட கேட்கிறோம், 30,000 டெட்டார்ஸ்ட கேட்கிறோம். அவங்க வந்து 40% தான் வரும் அமௌண்ட் வரும்னு சொல்லி நமக்கு ஒரு எஸ்டிமேஷன் தெரியுது. ஆனா இது வந்து 1,50,000 ரூபாய் ஒரு குரூப் ஆஃப் டெட்டார்ஸ் கண்டிப்பா ஃபுல்லா கொடுத்துருவாங்க. அடுத்து பேட் டெட்ஸ்னா வாராக்கடன், அதாவது 18,000 ரூபாய், 18,000 வேல்யூ ஆஃப் டெட்டார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தரமாட்டாங்க, கட்டாயமா பணமே வராது அப்படிங்கிறது ஒரு முடிவா தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த மூணு டோட்டல் பண்ண ஆக்சுவலா எவ்வளவு வருதுன்னா 1,98,000. அப்ப 1,98,000 வேல்யூ ஆஃப் டோட்டல் சன்ட்ரி டெட்டார்ஸ்ல 1,50,000 வந்துரும். 80,000ல வந்து 40% தான் வரும். 18,000 வந்து வரவே வராது. புரியுது இல்லையா? டெட்டார்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஸ்டாக் இன் ட்ரேட் வந்து ஸ்டாக் வந்து 2,88,000 வேல்யூ ஆஃப் ஸ்டாக் வந்து கம்பெனில இருக்கு, கம்பெனி லிக்விடேஷன் பண்றப்ப. ஆனா இப்ப அந்த ஸ்டாக் வித்தோம் அப்படின்னா 2,38,700 தான் வரும் எஸ்டிமேஷன், ஓகேவா? அதே மாதிரி ஃப்ரீ ஹோல்டு லேண்ட் அண்ட் பில்டிங் வந்து 6,60,000 ரூபாய் வேல்யூ இருக்கு. இப்ப நம்ம கம்பெனி லிக்விடேஷன் பண்றப்ப சேல்ஸ் பண்ணோம்னா 7,82,000 ரூபாய் வரும் அப்படிங்கறத எஸ்டிமேட் பண்றோம். அதிகமாவே வரும்னு சொல்லிட்டு, ஏன்னா லேண்ட் வேல்யூ எல்லாம் அதிகம் ஆயிடுச்சுன்னு. பிளான்ட் அண்ட் மிஷினரி வந்து 3 லட்சம் ரூபாய் பிளான்ட் அண்ட் மிஷினரி இருக்கு கம்பெனில. ஆனா வந்து 2,12,000 தான் இப்ப அது மிஷினரியால விற்கிறோம். ஆனா கம்பெனி க்ளோஸ் பண்றப்ப அசெட் வித்தா தானே லைபிலிட்டி செட்டில் பண்ண முடியும். அப்ப பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு 2,12,000 தான் சேல்ஸ் பண்ணா வரும்னு ஒரு எஸ்டிமேட் பண்றோம். அதுக்கப்புறம் பிக்சர்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் அங்கங்க பிக்ஸ் பண்ணி ஃபிட்டிங் பண்ணி வச்சிருக்கிறது, பர்னிச்சர்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு 50,000 ருபீஸ்க்கு இருக்கு. அதை வந்து நம்ம இப்ப சேல்ஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து 30,000 தான் வரும் அப்படின்னு சொல்லி அசெட் வந்து கேஷ்ல இருந்து பிக்சர்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் வரைக்கும் அசெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம ப்ரிப்பேர் எ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ரிகார்ட்ஸ் கிரெடிட்டார்ஸ் அண்ட் ஆஸ் ரிகார்ட்ஸ் கான்ட்ரிபியூட்டரிஸ். அப்ப கான்ட்ரிபியூட்டர்ஸ்னா ஷேர் ஹோல்டர்ஸ், அதாவது கிரெடிட்டார்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான், ஏன்னா அமௌண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறப்ப அதுலயும் ப்ரியாரிட்டி இருக்கு, இவங்களுக்கு தான் முதல்ல கொடுக்கணும். அசெட் இப்ப நான் சொன்ன கேஷ்ல இருந்து பிக்சர்ஸ் வரைக்கும் அசெட்ல நம்ம சேல்ஸ் பண்ணி வர்ற அமௌண்ட்ல இருந்து யாருக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கணும், அடுத்து செகண்ட் ப்ரியாரிட்டி யாருக்கு, தேர்ட் யாருக்கு அப்படின்னாலாம் இருக்கு. அதனால எல்லா கிரெடிட்டார்ஸும் கொடுத்தது போக எவ்வளவு அமௌண்ட் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும் ஒரு ஆன்சர். அதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எல்லாம் கொடுத்தது போக, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எல்லாம் கொடுத்தது போகவும் மீதி எவ்வளவு இருக்குங்கிற மாதிரி 2 ஆன்சர் வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸை ப்ரிப்பேர் பண்ணும். ஸோ whenever we prepare the statement of affairs in the liquidation of company ப்ராப்ளத்துல we will get the 2 answers, ஓகேவா? as regards creditors, as regards contributories. இப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மட்டுமே கொடுத்திருந்தாலும் இந்த 2 ஆன்சர் வரும். சம் நல்லா கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல இந்த டவுட் இல்லாம கரெக்டா நம்ம ஆன்சர் வந்து இப்போ குயிக்கா போயிடுவேன், ஓகேவா? சொல்யூஷன் போயிடலாம். இப்ப சொல்யூஷன் வந்து இதான் ஃபார்மேட், நல்லா பாத்துக்கோங்க. ஹெட்டிங் இப்படி கொடுத்துக்கணும், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் ட்ரம் கம்பெனி ஆஸ் ஆன் June 30, 2006. சம்ல கொடுத்ததை அப்படியே கொடுத்தாச்சு. இப்போ 2 காலமா பிரிங்க. ஒன்னு வந்து அசெட்ஸ், எஸ்டிமேட்டட் ரியலைசபிள் வேல்யூ. அதாவது எஸ்டிமேட் பண்ற இவ்வளவு பணம் வரும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இல்லையா? அப்ப எஸ்டிமேட் பண்ணது மட்டும் தான் எடுத்துக்கணும். உதாரணமா பிளான்ட் அண்ட் மிஷினரி வேல்யூ அதிகமா இருக்குது, நம்ம 3 லட்சம் ரூபாய் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்க முடியுமா? 2,12 தான் வருது. அப்ப எவ்வளவு வரும்னு எஸ்டிமேட் பண்றோமோ அதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிட்டு தான் லைபிலிட்டியை வந்து செட்டில் பண்ண முடியுங்கிறத ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இது. அப்ப 2 காலம் எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் அசெட்ஸை தான் எடுத்துக்கணும், ஏன்னா சொத்தெல்லாம் சேல்ஸ் பண்ணி எவ்வளவு அமௌண்ட் வரும்னு எஸ்டிமேட் பண்ணாதான் அதை வச்சுட்டு நம்ம லைபிலிட்டிஸ் வந்து செட்டில் பண்ண முடியும். அதுக்காக இப்போ ஹெட்டிங் என்ன பண்ணோம்னா இதே ஆர்டர்ல தான் நீங்க எழுதணும். இந்த சென்டென்ஸ் எல்லாம் மாத்தக்கூடாது. அசெட்ஸ் நாட் ஸ்பெசிபிகலி பிளட்ஜ்டு ஆஸ் பர் லிஸ்ட் ஏ, அதாவது பிளட்ஜ் பங்கிறது அடமான வைக்காம இருக்கக்கூடிய சொத்தை மட்டும் லிஸ்ட் ஏல கொண்டு வரும், ஓகேவா?
லிஸ்ட் ஏ அப்படிங்கிறது அசெட் நாட் ஸ்பெசிபிகலி பிளட்ஜட். இந்த சம்ல லேண்ட் அண்ட் பில்டிங் எதுவும் நம்ம அடமானம் வைக்கல, பிளான்ட் அண்ட் மிஷினரி வைக்கல, பிக்சர்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் வைக்கல. எதை அடமானம் வச்சு நம்ம லோன் வாங்கியிருந்தோம்? எக்ஸ் கம்பெனியுடைய ஷேர் அடமானம் வச்சு லோன் வாங்கியிருந்தோம். ஞாபகம் இருக்கு இல்லையா? சம்ல எக்ஸ்பிளைன் பண்ண ஒய் கம்பெனியுடைய ஷேர்ஸ் அந்த ரெண்டுமே இன்வெஸ்ட்மெண்ட், அதுவும் அசெட் தான். அதனாலதான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம இங்க எடுக்கல. புரியுது இல்லையா? அடமானம் வைக்காம இருக்கக்கூடிய சொத்தினுடைய எஸ்டிமேட்டட் வேல்யூ மட்டும் கம்ஸ் அண்டர் ஆஸ் பர் லிஸ்ட் ஏ. நல்லா வச்சுக்கோங்க, ஆஸ் பர் லிஸ்ட் ஏங்கிறதெல்லாம் எழுதணும், அதுக்கு தான் மார்க்கே. ஓகேவா? சம்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா கேஷ் இன் ஹேண்ட் அப்படியே வரும். ஓகேவா? ட்ரேட் டெட்டார்ஸ்ல 1,50,000 ஞாபகம் இருக்கா? நான் அமௌண்ட்டோட சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்ப நான் சம்மை எடுக்கல. சண்டே ட்ரேட் டெட்டார்ஸ், அதாவது சண்டே டெட்டார்ஸ் 1,50,000 குட் டெட்டார்ஸ்ன்னு சொன்னா அது ஃபுல்லா வந்துடும். 30,000 மதிப்புள்ள டெட்டார்ஸ்ல 40% தான் வரும்னு சொன்னேன். அப்போ 30,000த்துல 40%னா 12,000 ரூபாய் ஆச்சு. பேட் டெட்ஸ் வந்து ஃபுல்லாவே வராது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ 18,000 ரூபாய் வராதுன்னு சொன்னேன். அப்போ இதுல 1,50,000 ஒரு 12,000 வந்து பாத்தீங்கன்னா 1,62,000 ரூபாய் பணம் வரும் அப்படின்னு எஸ்டிமேட் பண்றோம். அந்த எஸ்டிமேட்டட் வேல்யூல 1,62,000 போட்டுட்டோம். ஓகேவா? சண்டே கேஷ் இன் ஹேண்ட் டைரக்ட் சம்லயே டைரக்டா இருக்கு. கால்சின் அரியர் வந்து 16,000 ரூபாய் நமக்கு வர வேண்டிய பணம், ஆனா 8,000 தான் வரும்னு சொல்லிட்டு எஸ்டிமேட்டட் ப்ரொடியூஸ் பிராக்கெட்ல கொடுத்திருந்தது ஞாபகம் இருக்கு இல்லையா? அதுதான் வரும். அப்போ வர்ற அமௌண்ட் 8,000 மட்டும் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் ஸ்டாக் வந்து 2,38,700 ரூபாய் வரும்னு சொல்லி எஸ்டிமேட்டட் பிராக்கெட்ல கொடுத்திருந்தாங்க, அதை எடுத்துக்கிட்டோம். ஃப்ரீ ஹோல்ட் லேண்ட் அதே மாதிரி, பிளான்ட் மிஷினரி அதே தான். பிக்சர்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் 50,000 ரூபாய் வேல்யூ, ஆனா இப்ப ரீசேல் பண்றப்ப 30,000 தான் வரும்னு சொல்லி எஸ்டிமேட் பண்ணதுனால அந்த எஸ்டிமேட்டட் வேல்யூ மட்டும் எடுத்துட்டோம். ஹெட்டிங்லயே அழகா கொடுத்துருக்காங்க, எஸ்டிமேட்டட் ரியலைசபிள் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? வரக்கூடிய ரியலைஸ் பண்றதுனா ரிசீவ் பண்ணக்கூடிய நாம வந்து மதிப்பீடு தான் என்ன, மதிப்பீடு சொத்தினுடைய மதிப்பு என்னன்னு இதை ஃபுல்லா டோட்டல் பண்ணிக்கிறீங்க. 14,40,800 ரூபாய் வருது. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஸ்லைட், அதாவது ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கேன். இது அப்படியே ஸ்டேட்மெண்ட் மாதிரி கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும். ஓகேவா? நம்ம ஒரு ஸ்லைட் இவ்வளவுதான் காமிக்க முடியுது. இப்ப ரெண்டாவது எடுத்துக்கிட்டோம். இப்ப ஆஸ் பர் லிஸ்ட் பி போறோம். இதுல என்ன காமிக்கிறோம்னா அசெட்ஸ் ஸ்பெசிபிகலி பிளட்ஜட். இந்த வார்த்தையெல்லாம் மாறக்கூடாது. லிஸ்ட் ஏ என்ன? அசெட்ஸ் நாட் ஸ்பெசிபிகலி பிளட்ஜட் ஆஸ் பர் லிஸ்ட் ஏ. லிஸ்ட் பி என்ன? அசெட்ஸ் ஸ்பெசிபிகலி பிளட்ஜட் ஆஸ் பர் லிஸ்ட் பி. லிஸ்ட் பி ஆஸ் பர் லிஸ்ட் பிங்கிறத பிராக்கெட்ல தான் எழுதணும். ஓகேவா? சோ அதாவது அடமானம் வச்ச சொத்து எவ்வளவுங்கிறத மதிப்பு கணக்குல கொண்டு வரும். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணணும்னா எஸ்டிமேட்டட் ரியலைசபிள் வேல்யூ காலத்தை அப்படியே வச்சிருங்க. இப்ப அந்த பர்டிகுலர்ஸ் காலம் இருக்கு இல்லையா? அசெட்ஸ் காலத்துல பாருங்க, இது அசெட்ஸ் காலம் தான். இதுக்குள்ள மொத்தம் 5 காலமா வரணும். ஒன்னு வந்து பர்டிகுலர்ஸ், அதான் அசெட். அப்புறம் எஸ்டிமேட்டட் ரியலைசபிள் வேல்யூ டியூ டு அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ், டிஃபிஷியன்சி, இது ரேங்கிங் as unsecured, அப்புறம் சர்ப்ளஸ் கேரிட் டு லாஸ்ட் காலம் அப்படின்னு 5 காலம். இதுக்கு வந்து ஹெட்டிங் வேண்டியதில்ல, மற்ற 4க்கும் கொடுத்துருங்க. அப்ப அந்த பர்டிகுலர் அசெட்ஸ் காலத்துல மட்டும் 5 சப்ஹெட்டிங் கொடுத்துறோம், பிரிச்சிடணும். ஓகேவா? இதுல 2 அசெட் அடமானம் வச்சிருந்தோம், ஞாபகம் இருக்கு இல்லையா? ஷேர்ஸ், எக்ஸ் லிமிடெட் ஷேர்ஸ். அதனால அதை எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட். ஷேர்ஸ் இன் எக்ஸ் லிமிடெட் எவ்வளவு ரியலைசபிள் வேல்யூ நான் சொன்ன ஞாபகம் இருக்கு இல்லையா? ஷேர்ஸுடைய மொத்த மதிப்பு 1,60,000. அதனால அசெட் இது, ஆக்சுவலா இது வந்து அசெட். அப்ப 1,60,000 ரூபாய் அந்த சொத்தினுடைய மதிப்பு. இப்போ அதுக்கு நம்ம கடன் வாங்கினது வந்து 1,40,000 தான். அப்போ 1,60,000 ரூபாய் மதிப்புள்ள ஷேரை வந்து அடமானமா கொடுத்து நாம 1,40,000 லோன் வாங்கியிருக்கோம். அப்ப 20,000 ரூபாய் வந்து அசெட் ஷேர்ஸ் சேல்ஸ் பண்ணி அவனுக்கு 1,60,000 ரூபாய் 1,40,000 செட்டில் பண்ணிட்டா கூட நமக்கு 20,000 ரூபாய் கையில மீதி வரும். அதை தான் சர்ப்ளஸ் சொல்றோம். அந்த சர்ப்ளஸ் காலத்துல 20,000 போட்டுக்கோங்க. ஓகேவா? அசெட் வேல்யூ அதிகமா இருக்கு, லோன் வேல்யூ கம்மியா இருக்கிறதுனால சர்ப்ளஸ் 20,000. டிஃபிஷியன்சினா பற்றாக்குறை, அது இல்ல. அடுத்து ஒய்க்கு லிமிடெட் கம்பெனி ஷேர்ஸ் இருக்கு இல்லையா? அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அதையும் அடமானம் வச்சு லோன் வாங்கியிருக்கோம். அதனுடைய வேல்யூ 80,000. ஞாபகம் இருக்கு இல்லையா? எக்ஸ்பிளைன் பண்ணது. அதுக்கு வந்து லயபிலிட்டி வந்து அடமான பார்ட்லி செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் சொன்னேன். அப்ப பகுதி அடமானதம் கொடுத்தது. அப்போ 1,60,000 ரூபாய் லோன் வாங்கியிருக்கோம். 80,000 ரூபாய் மதிப்புள்ள ஒய் லிமிடெட் ஷேர்ஸ் அடமானமா கொடுத்து 1,60,000 ரூபாய்க்கு லோன் வாங்கியிருக்கோம். அப்ப 80,000 ரூபாய் அசெட் அப்படியே அவருக்கு கொடுத்துட்டா கூட இன்னும் மீதி 80,000 ரூபாய் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. அதுதான் இந்த அசெட் மூலமா நமக்கு பத்தாத தொகை. அதுதான் வந்து பற்றாக்குறை 80,000 ரூபாய். அது டிஃபிஷியன்சில காலத்துல சர்ப்ளஸ் இல்ல. அசெட் வேல்யூ அதிகமா இருந்து லயபிலிட்டி கம்மியா இருந்ததுன்னா சர்ப்ளஸ், அசெட் வேல்யூ கம்மியா இருந்து லயபிலிட்டி அதிகமா இருந்ததுன்னா நமக்கு டிஃபிஷியன்சி. இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வரும். ஈக்குவலா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்ப ரெண்டுலயுமே டேஷ் கொடுத்துக்கலாம். டிஃபிஷியன்சி டேஷ், சர்ப்ளஸும் டேஷ் கொடுத்துடலாம். இது மாதிரி எத்தனை அசெட் இருந்தாலும் ஒவ்வொன்றா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்ப அடுத்து என்ன பண்ணீங்கன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 160 பிளஸ் 80 240, அப்புறம் 140 பிளஸ் 163, இல்ல 80 20 போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்ப சர்ப்ளஸ் மட்டும் பிராக்கெட்ல இங்கே இருக்கு பாருங்க அழகா.
சர்ப்ளஸ் கேரிடு டு லாஸ்ட் காலம். கையில பணம் 20,000 ரூபாய் மீதி வரும் அடமான வச்ச சொத்துகள் மூலமா. அடமான வைக்காத சொத்துகள் மூலமா நமக்கு எவ்வளவு பணம் வரும்னு இங்க நான் சொன்னேன் 40,40,800. இப்போ அடமான வெச்ச சொத்து மூலமா நமக்கு பணம் ஏதாவது வருமானா 20,000 மட்டும்தான் வரும். ஓகேவா? அப்ப அந்த 20,000 சர்ப்ளஸ் அவுட்டர் வேல்யூல காமிச்சிக்கலாம். இப்ப அது என்னாச்சு? டோட்டல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 14,40,800 அசெட் அடமான வைக்காத சொத்துல இருந்து நமக்கு பணம் வரும். அடமான வெச்ச சொத்துல இருந்து நமக்கு ஒரு 20,000 ரூபாய் வரும். அப்ப டோட்டலா வந்து 14,60,800 பணம் வரும். இதுதான் வந்து என்ன எழுதுறோம்னா இது ஒரு ஆன்சர் கொண்டு வரோம். எஸ்டிமேட்டட் டோட்டல் அசெட்ஸ் மொத்த அசெட் லிஸ்ட் ஏ ஒன்னு லிஸ்ட் பி ரெண்டு சேர்ந்து நம்ம டோட்டல் அசெட்ஸ் வேல்யூ இது அவைலபிள் ஃபார். இதுக்கு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும்னா கிரெடிட்டார்ஸ் கொடுத்து செட்டில் பண்றதுக்கு. கிரெடிட்டார்ஸ்ல நிறைய டைப் இருக்கு. அப்ப அது முதல்ல யாரு கொடுக்கணும்? ஃபார் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் கொடுக்கணும், டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் கொடுக்கணும், பேங்க் ஓவர் டிராஃப்ட் கொடுக்கணும், அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? இதெல்லாம் கிரெடிட்டார்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கொடுக்கணும். இதான் ப்ரியாரிட்டி. ஓகேவா? இதுல என்ன செக்யூர்டு அன்செக்யூர்டு வரும் அதெல்லாம் நம்ம இப்ப கணக்குல இப்ப இந்த டேபிள வச்சு முடிச்சிட்டோம். இப்ப 14,60,800 அமௌண்ட் தான் இஸ் அவைலபிள் ஃபார் த பேமெண்ட் டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு, டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு, பேங்க் ஓவர் டிராஃப்ட்டுக்கு, அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ். இந்த நாலுமே இந்த சம்ல இருக்கு. ஓகேவா? இந்த அமௌண்ட்ல இருந்து நம்ம கொடுக்கணும் 14,60,800 அசெட் வேல்யூல இருந்து நாம கொடுக்கணும். லிஸ்ட் ஏ லிஸ்ட் பி சேர்ந்து மொத்த அமௌண்ட். புரியுது இல்லையா? இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப கிளியரா ரொம்ப ஷார்ப்டா சொல்லிட்டு இருக்கேன். ஆனா லென்த்தா போயிட்டு இருக்கு வீடியோ. இந்த வீடியோ பாக்குறவங்க இந்த சம்ம கேட்டவங்க கண்டிப்பா நடுவுல ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்ப அடுத்தது அதே அசெட்ஸ் காலத்துல அந்த 5 காலம்லாம் வராது, 2 காலம். எஸ்டிமேட்டட் ரியலைசபிள் வேல்யூ அவுட்டர் காலம் அப்படியே இருக்கட்டும். இப்ப சம்மரி ஆஃப் கிராஸ் அசெட்ஸ் காமிக்கிறீங்க. மொத்த சொத்துனுடைய எவ்வளவு வேல்யூ ரியலைசபிள் கிடையாது, ஆக்சுவலா கிராஸ் வேல்யூ எவ்வளவுன்னு பாக்குறோம். இப்ப அடமான வச்ச சொத்துனுடைய மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா 2,40,040. ஓகேவா? இங்க பாருங்க இருக்கு இல்லையா? லிஸ்ட் பில எஸ்டிமேட் தான் பிளட்ஜ் பண்ணது. அப்ப 2,40,040. அப்ப அந்த 2,40,040 இங்க எடுத்துக்கிறீங்க. அதர் அசெட்ஸ் வந்து லிஸ்ட் ஏ. அந்த லிஸ்ட் ஏல வந்து 14,40,800. ஓகேவா? நீங்க அந்த 20,000 எடுத்துக்காதீங்க, அது சர்ப்ளஸ் அசெட். ஆக்சுவலா நம்ம கம்பெனில இருந்த அசெட் அடமான வெச்ச சொத்துல வந்து வேல்யூ வந்து 240. அதாவது ஒய் கம்பெனி எக்ஸ் கம்பெனி ஆட் பண்ணி அதர் அசெட்ஸ் அப்படிங்கிறது லிஸ்ட் ஏ. அந்த லிஸ்ட் ஏ வந்து 14,40,800 அமௌண்ட் ஞாபகம் இருக்கு இல்லையா? சம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம்னா சொல்யூஷன் முடிக்கிற வரைக்கும் அமௌண்ட் மறக்க கூடாது. டோட்டல் வந்து 16,80,800 கிராஸ் அசெட்ஸ் அப்படின்னு ஒரு சம்மரி கொடுத்துட்டோம். ஓகேவா? இப்போ அசெட் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. இதோட அடுத்த ஸ்லைடு என்ன ஆகுனா லயபிலிட்டிஸை கொண்டு வரோம். இப்போ லயபிலிட்டிஸ் காலம் கொண்டு வரோம். பாருங்க, லயபிலிட்டிஸ் வரப்ப அந்த கடைசி காலம் அப்படியே இருக்கும். கிராஸ் லயபிலிட்டிஸ் அப்படின்னு எக்ஸ்ட்ராவா 2 காலம் ஆட் பண்ணுங்க. அசெட்ஸ்ங்கிற இடத்துல லயபிலிட்டிஸ், இந்த இடத்துல கிராஸ் லயபிலிட்டி. எப்படி கிராஸ் அசெட் கண்டுபிடிச்சோமோ கிராஸ் அசெட் செப்பரேட்டா சம்மரி ஆஃப் கிராஸ் அசெட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஆனா கிராஸ் லயபிலிட்டிக்கு வந்து நம்ம தனியா காலம் கொடுத்து போடணும். நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் டேபிள் போட முடியாது. இதே ஃபார்மேட்ல தான் அப்படியே நீங்க மக்கப் பண்ணுவீங்களோ அல்லது நல்லா புரிஞ்சுட்டு பண்ணுவீங்களோ தெரியாது. இந்த சம்மு போடணும்னு நீங்க ரொம்ப பிரியப்பட்டீங்கன்னா நீங்க இந்த எக்ஸாம்ல இதை சூஸ் பண்ணீங்கன்னா இதே ஃபார்மேட்ல எழுதினா தான் மார்க். ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணோம்னா இதுல நம்ம என்ன செய்ய போறோம்னு கொடுத்துருக்காங்க. இப்ப நம்மகிட்ட டோட்டல் அசெட் எவ்வளவு இருக்கு? 14,60,800 இருக்கு. இப்போ டு பி டிடக்டட் ஃப்ரம் சர்ப்ளஸ் ஆர் ஆடட் டு டிஃபிஷியன்சி. அதாவது சர்ப்ளஸ்ல இருந்து வந்த பணமா இருந்தாலும் சரி அல்லது வந்து டிஃபிஷியன்சியா இருந்தாலும் சரி, நீங்க என்ன செய்யணுமோ ஆட் பண்றதா டிடக்ட் பண்றதாங்கிறத பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது சும்மா ஒரு நம்ம என்ன செய்யணுங்கிறதுக்காக சொல்றாங்க. கண்டிப்பா இதுவும் எழுதணும். ஓகே, டு பி டிடக்டட் ஃப்ரம் சர்ப்ளஸ் ஆர் ஆடட் டு டிஃபிஷியன்சி ஆஸ் த கேஸ் மே பி அப்படிங்கிறது நீங்க மனப்பாடமாவே அந்த வார்த்தைகள் வரணும். இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இதை காமிக்கிறப்ப கிராஸ் லைபிலிட்டினா நமக்கு செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் வருவாங்க, அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் வருவாங்க, ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் வருவாங்க, டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் வருவாங்க, பேங்க் ஓவர் டிராஃப்ட், அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் எல்லாமே கிராஸ் லைபிலிட்டியில காமிக்கணும். ஓகேவா? இப்ப செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் வந்து ஆஸ் பர் லிஸ்ட் பி டு தி எக்ஸ்டென்ட் டு விச் கிளைம்ஸ் ஆர் எஸ்டிமேட்டட் டு பி அசஸ்டு பை தி அசெட் ஸ்பெசிபிகலி பிளட்ஜ்டு. அசெட் வந்து ஸ்பெசிபிக்கா பிளட்ஜ் பண்ணி தான் நம்ம செக்யூரிட்டி கிரெடிட்டார்ஸ் வாங்கியிருக்கோம். ஆஸ் பர் லிஸ்ட் பி படி அதுபடி மொத்த பொறுப்பு என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? அப்ப மொத்த பொறுப்பு செக்யூரிட்டி கிரெடிட்டார்ஸ்க்கெல்லாம் நம்ம டிஃபிஷியன்சி தனியா காமிச்சிட்டோம், அப்ப சர்ப்ளஸ் காமிச்சிட்டோம். அதனால அவுட்டர்ல வேல்யூ வராது. அவுட்டர்ல நான் டேஷ் போட்டிருக்கேன். ஓகேவா? கிராஸ் லைபிலிட்டி மட்டும் வரும். இப்ப இது எப்படி 2,20,000 வந்ததுன்னா லிஸ்ட் ஆஸ் பர் லிஸ்ட் பின்னு பிராக்கெட்லயே கொடுத்ததுனால இப்ப செக்யூரிட்டி கிரெடிட்டார்ஸ் கொடுக்க வேண்டியது 3 லட்சம் ரூபாய். அதுல டிஃபிஷியன்சி 80,000 நம்ம எடுத்துட்டோம் இல்லையா? டிஃபிஷியன்சி கொடுக்கவே முடியாதுங்கிறதுனால அப்ப எவ்வளவு செக்யூரிட்டி கவர் ஆகுது? அப்ப 3 லட்சத்துல 80,000 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 2,20,000 மட்டும்தான்.
ஓகேவா? அந்த 2,20,000 தான் நம்ம கிராஸ் லைபிலிட்டி காலத்துல இந்த இடத்துல நான் காமிச்சிருக்கோம். ஓகேவா? அவ்வளவுதான். இப்ப இத அதுக்கப்புறம் என்னன்னா ஒவ்வொன்னா கொடுக்க ஆரம்பிக்கிறோம். இப்ப வந்து நம்ம அதுலயே சொல்லியிருக்கோம். எஸ்டிமேட்டட் டோட்டல் அசெட்ஸ் அவைலபிள் ஃபார் பிரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ். அப்ப இப்ப இது வரைக்கும் அசெட்டுங்கிறது வந்து லிஸ்ட் ஏ லிஸ்ட் பி மட்டும்தான். மீதி லைபிலிட்டிஸ் எல்லாமே லிஸ்ட் சி லிஸ்ட் டி அப்படின்னு வரிசையா வரும். மாறி மாறி எல்லாம் வராது. ஏபிசிடி தெரிஞ்சா போடலாம். பிரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் வந்து ஆஸ் பர் லிஸ்ட் சின்னு ஹெட்டிங் எழுதுங்க. 30,000 ரூபாய் சம்பளம் இருக்கு. அது கிராஸ் லைபிலிட்டி 30,000 தான். அந்த 30,000 நம்ம அப்படியே கொடுக்கணும். ஏற்கனவே நம்மகிட்ட எவ்வளவு வேல்யூ அசெட் வேல்யூ இருக்கு இந்த இடத்துல நான் எடுக்கிறேன். ஓகேவா? இங்க இருக்கு அசெட் வேல்யூ 14,60,800 இருக்கு. அப்புறம் அதே தான் அப்படியே வந்துட்டே இருக்கு. இது வந்து அவுட்டர் காலத்துல எதுவும் கொண்டு போகல. அதுக்கப்புறம் இப்ப 30,000 ரூபாய் கொடுத்துட்டோம். பிரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ்க்கு 30,000 கொடுக்கணும். அமௌண்ட் நிறைய 14,60,800 இருக்கு. இந்த 30,000 இங்க கொடுத்துட்டோம்னா 14,30,800 மீதி இருக்கும். அது இது இங்க அழகா எப்படி கொடுத்துருக்காங்க? எஸ்டிமேட் பேலன்ஸ் ஆஃப் அசெட். அங்க என்ன காமிச்சோம்? எஸ்டிமேட்டட் டோட்டல் அசெட்ஸ் காமிச்சோம். இந்த இடத்துல ஒரு 30,000 கொடுத்தது போக மீதி பேலன்ஸ் ஆஃப் அசெட் அமௌண்ட் எவ்வளவு இருக்குன்னு பாக்குறோம். எஸ்டிமேட்டட் பேலன்ஸ் ஆஃப் அசெட்ஸ் அவைலபிள் ஃபார் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ். ஏன்னா பிரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 30,000 போக மீதி யாரு கொடுக்கணும்? அடுத்த ரேங்க் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு, அடுத்து பேங்க் ஓவர் டிராஃப்ட்டுக்கு, அதுக்கப்புறம் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ். மாத்தி எல்லாம் கொடுக்க முடியாது. புரியுது இல்லையா? இப்போ 14,30,800 இருக்கு. இப்போ டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் கொடுக்கணும். டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் வந்து ஆஸ் பர் லிஸ்ட் டி. ஓகேவா? ஏ வந்து அசெட்ஸ் நாட் ஸ்பெசிபிகலி பிளட்ஜ்டு. பிளட்ஜ்டு வந்து லிஸ்ட் பி, பிரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் லிஸ்ட் சி, டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் லிஸ்ட் டி. அப்ப அது வந்து சம்பளம் 8 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. அந்த 8 lakhs கிராஸ் லைபிலிட்டிலையும் காமிச்சிருங்க. இங்க வெளியில வந்து அவுட்டர்ல போட்டு 14,30,800 அசெட் வேல்யூ இருக்கு. அதுல டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு 8 லட்சம் ரூபாய் கொடுக்கறதுனால அதை கழிச்சிருங்க. இதை கொடுத்துட்டா மீதி எவ்வளவு இருக்கும்? 6,30,800 தான் இருக்கும். ஓகேவா? இப்ப அடுத்தது யாருக்கு கொடுக்கணும்? பேங்க் ஓவர் டிராஃப்ட் கொடுக்கணும். பாருங்க இங்கே இருக்கு அவைலபிள் ஃபார் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ். இப்ப இந்த இடத்துல டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் கொடுத்துட்டோம். அடுத்தது டக்குனு இங்கே பேங்க் ஓவர் டிராஃப்ட் கொடுக்கணும். பேங்க் ஓவர் டிராஃப்ட்டும் லிஸ்ட் டி தான். மாத்திராதீங்க. எப்பவுமே எல்லா சம்லையுமே டிபெஞ்சர் ஹோல்டர்ஸும் பேங்க் ஓவர் டிராஃப்ட்டும் லிஸ்ட் டி தான். இப்ப லிஸ்ட் டி வந்து டிபெஞ்சர் பேங்க் ஓவர் டிராஃப்ட் சம்பளையே கொடுத்துருக்காங்க 80,000. அது கிராஸ் லைபிலிட்டி 80,000. அதே தான் 80,000 கொடுக்கணும். நீ கம்மியா கொடுனால பேங்க் எதுவும் சொல்லல. இல்ல 70,000 மட்டும் கொடுன்னு சொன்னா இங்க 70,000 காமிக்கலாம்னு அப்படி இருக்காது. ஓகேவா? இப்ப ஏற்கனவே இருந்த அமௌண்ட்ல இருந்து ஏற்கனவே எவ்வளவு அமௌண்ட் இருக்கு? 6,30,800 இருக்கு. அதுல இருந்து நம்ம இந்த 80,000 கொடுத்தது போக மீதி எவ்வளவு இருக்குன்னா 5,50,800 ரூபாய் வந்து 5,50,800 வந்து நம்மகிட்ட மீதி அசெட் வேல்யூ இருக்கும். அதுதான் எஸ்டிமேட்டட் சர்ப்ளஸ் as regards debentures and bank overdraft. டிபெஞ்சர்ஸுக்கும் பேங்க் ஓவர் டிராஃப்ட்டுக்கும் கொடுத்தது போக மீதி இருக்கக்கூடிய சர்ப்ளஸ் அமௌண்ட் இவ்வளவு இருக்கு அப்படின்னு அர்த்தம் இது வரைக்கும். ஓகேவா? இப்ப அடுத்தது என்ன பண்றோம்? இவங்க 2 பேருக்கு கொடுத்துட்டோமா? அடுத்தது வந்து அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் கொடுக்கணும். இங்கேயே சொல்லியிருக்கோம். திருப்பணம் எடுத்து காமிக்கிறேன். அசெட்ஸ் அவைலபிள் ஃபார் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் இங்கே 8 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டோம். அடுத்து பேங்க் ஓவர் டிராஃப்ட் அது வந்து கொடுத்துட்டோம். அப்ப மீதி அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்க்கு மட்டும்தான். இப்பதான் நம்ம அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்க்கு போறோம். அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் வந்து லிஸ்ட் இ, டிபெஞ்சர்ஸும் பேங்க் ஓவர் டிராஃப்டும் லிஸ்ட் டி, அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் வந்து ஆஸ் பர் லிஸ்ட் இ. அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் வந்து 2-3 கேட்டகரி இதுல இருக்கு. ஓகேவா? என்ன அப்படின்னா அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்னே சம்பளம் இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா? எக்கச்சக்கமா சண்டரி டேட்டாஸ் கிரியேட் ஆயிட்டாங்க. சண்டரி கிரெடிட்டார்ஸ் வந்துட்டாங்க. அதனால தான் கம்பெனியே திவால் ஆகி போச்சுன்னு சொன்னேன். அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் 10,40,000 சம்பளம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து அடமான வச்ச சொத்துல நமக்கு வந்து இன்னும் கொடுக்க வேண்டிய டிஃபிஷியன்சி 80,000 இருந்தது. ஞாபகம் இருக்கா? அந்த 80,000 இங்க தான் கொடுக்கணும். அதான் டிஃபிஷியன்சி அப்படின்னு காமிச்சு 3வது காலத்துல காமிச்சிருப்போம். லிஸ்ட் பில அந்த டேபிள் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். 80,000 அதான் கிரெடிட்டார்ஸ் பார்ட்லி செக்யூர்டு வந்து அந்த லிஸ்ட் எதுல ஒய் லிமிடெட் கம்பெனி 80,000 ரூபாய் ஒய் லிமிடெட் கம்பெனி ஷேரு லோன் வாங்கினது 1,60,000. அப்ப அந்த 80,000 டிஃபரன்ஸை அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் தான் காமிக்கணும். அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்னா என்னன்னா அந்த எஸ்டிமேட்டட் சர்ப்ளஸ் வந்து எவ்வளவு இருக்கோ அதுக்கு மேலேயே இங்க கொடுக்க வேண்டியிருக்கு. பார்த்தாவே தெரியுது இல்லையா? 5,50,800 தான் இருக்கு. ஆனா நமக்கு இங்கே 10,40,000 இங்க ஒரு 80, 40 இதெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு. ஓகேவா? அப்ப அதிகமா இருக்கு. அப்ப கையில பணம் இருந்தாதான் இவங்களுக்கு எல்லாம் கொடுப்போம். ஆனா டிபெஞ்சர்ஸுக்கு பிரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ்க்கெல்லாம் வந்து முதல்லயே கொடுத்துடணும். அதெல்லாம் கொடுத்தது போக மீதி இருந்தாதான் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ். அது பேர்லயே இருக்கு அன்செக்யூர்டு. அதனால பணம் இருந்தா கொடுத்துக்கலாம், இல்லைன்னா இல்ல. அப்புறம் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் இந்த 2 ஆச்சு. அப்புறம் பில்ஸ் டிஸ்கவுண்ட் லயபிலிட்டி வந்து சம்பளம் இருந்தது. அது லயபிலிட்டின்னு சொன்னேன். அதுவும் ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் அது கிடையாது. அதுவும் பணம் இருந்தா கொடுக்க போறோம். அதனால இட் ஷுட் பி டேக்கன் as அண்டர் தி ஆஸ் பர் லிஸ்ட் இல எடுத்துக்கிறோம். ஸோ லிஸ்ட் இல 3 ஐட்டம் வருது அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ். 3 ஆட் பண்ணி 11,60,000 காமிக்கிறோம் அவுட்டர்ல. அதே மாதிரி கிராஸ் லைபிலிட்டியும் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்க்கு நேரா 11,60,000 ரூபாய் காமிச்சிருங்க.
இப்போ வந்து நம்மகிட்ட இருக்கிற பணம் 5,50,800. ஆனா நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட் 11,60,000 பே பண்ண கம்பெனி திவால் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ நம்ம லெஸ் பண்ணோம்னா நமக்கு கையில சர்ப்ளஸ் வராது, டிஃபிஷியன்சி வருது. அதனால தான் மைனஸ்ல காமிச்சிருக்கேன். 11,60,000ல 5,50,800 போனா 6,09,200 வந்து டிஃபிஷியன்சி. பணம் கம்பெனில இருந்து அந்த லயபிலிட்டி கொடுக்கறதுக்கு பணம் இல்லை. ஓகேவா? அப்ப அதுதான் என்னன்னா எஸ்டிமேட்டட் டிஃபிஷியன்சி ஆஸ் ரிகார்ட்ஸ் கிரெடிட்டார்ஸ். இப்ப எல்லா கிரெடிட்டார்ஸும் வேலை முடிஞ்சிருச்சு. கிரெடிட்டார்ஸ் எல்லாம் கொடுத்தது போக மீதி நம்மகிட்ட டிஃபிஷியன்சி தான், பணம் பத்தாம தான் இருக்கு. கிரெடிட்டார்ஸ்க்கு பத்தாம 6,09,200 ரூபாய் கொடுக்க முடியல. இன்னும் எங்க ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுக்கறதுக்கு. அப்ப இப்ப என்ன வந்து கிராஸ் லைபிலிட்டி காலத்தை இப்ப க்ளோஸ் பண்ணணும். கிராஸ் லைபிலிட்டி ஏற்கனவே இந்த 3 ஐட்டம் இருக்கு. அதுக்கப்புறம் இப்ப இதுல வந்து ஒரு 2 ஐட்டம் 2 ஆட் பண்ணீங்கன்னா 22,90,000 ரூபாய். இப்ப இது ஒரு ஆன்சர் வருது. சம்ல நான் கொஸ்டின் சொன்ன ஞாபகம் இருக்கா? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ரிகார்ட்ஸ் கிரெடிட்டார்ஸ் சொன்னேன். இதுதான் ஃபர்ஸ்ட் ஆன்சர். அது மைனஸ்ல வருது. எஸ்டிமேட்டட் டிஃபிஷியன்சி ஆஸ் ரிகார்ட்ஸ் கிரெடிட்டார்ஸ். இந்த இடத்துல இந்த ஆன்சர் கரெக்டான்னு செக் பண்ணிக்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா டிஃபிஷியன்சி தானே, அதனால இந்த டோட்டல் லயபிலிட்டி முதல்ல கிராஸ் லயபிலிட்டி வந்து முதல்ல எடுத்துக்கோங்க இந்த வேல்யூ. ஓகேவா? பாருங்க 22,90,000 எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கிராஸ் அசெட் ஏற்கனவே ஒன்று போட்டிருந்தேன் இல்லையா? சம்மரி ஆஃப் கிராஸ் அசெட்ஸ். அதுல எவ்வளவு இருந்ததுன்னா 16,80,800 இருந்தது. அப்ப கிராஸ் லயபிலிட்டி வந்து அதிகமா இருக்கு, கிராஸ் அசெட் கம்மியா இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து டிவால் ஆகியிருக்கும். அப்ப ரெண்டையும் நம்ம வந்து மைனஸ் பண்றப்ப இந்த அமௌண்ட் வரும். இப்போ இதுவும் வந்து பாருங்க இங்க இருக்கு. இது சம்மரி ஆஃப் கிராஸ் அசெட்ல முன்னாடி கொடுத்த இதுல இருக்கு. போலமா எடுத்து காமிச்சிருவா? இதுதான் 16,80,800 கிராஸ் லயபிலிட்டியில இருந்து கிராஸ் அசெட்ஸை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த எஸ்டிமேட்டட் டிஃபிஷியன்சி ஆஸ் ரிகார்ட்ஸ் கிரெடிட்டார்ஸ் வந்துடும். ஃபர்ஸ்ட் ஆன்சர் இஸ் கரெக்ட். ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன பண்ணோம்னா எனக்கு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எல்லாம் கொடுக்கணும். ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுக்குறப்ப லயபிலிட்டி எல்லாம் கிராஸ் லயபிலிட்டி கிடையாது. ஓகேவா? இப்போ 2 ஷேர் கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலும் இருக்கு, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலும் இருக்கு. 2 பேர்ல ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். அப்ப ஏற்கனவே ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இ வரைக்கும் கொடுத்துட்டோம். அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் இ வரைக்கும் கொடுத்துட்டோம். இப்போ ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸ் வந்து ஆஸ் பர் லிஸ்ட் எஃப்னு எழுதுங்க. சம்பளம் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே சென்டென்ஸ் அப்படியே எழுதி ஆஸ் பர் லிஸ்ட் எஃப். அவனுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 12 lakhs. ஏற்கனவே மைனஸ்ல 6 lakhs சம்திங் இருக்கு. இப்போ ஒரு 12 lakhs, அதுவும் மைனஸ் தான். இது கொடுக்க பணம் இல்லை, அதனால மைனஸ்ல காமிச்சிருக்கேன். அடுத்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கும் 80,000 ஷேர் இஷ்யூ பண்ணோம். 10 ரூபா ஷேர் மொத்தம் 8 லட்சம் ரூபாய் அப்படின்னு காமிக்கிறோம். ஆனா கால்ஸ் நெரியர் பாத்தீங்கன்னா மொத்தம் 16,000 ரூபாய் பணம் வரணும். ஆனா எவ்வளவு பணம் வந்தது? 8,000 தான் வந்தது. அது லிஸ்ட் 7 எடுத்துக்கிட்டோம். அப்ப வராத பணம் அதுதான் இர்ரெக்கவரபிள் நான் கொடுத்துருக்கேன். சம்ல நிறைய புக்ல எல்லாம் இது இருக்காது இந்த வார்த்தை. 16, 8 எந்த 8க்கு? 2க்கு 16க்கு 8க்கு டிஃபரன்ஸ் எடுத்துக்கணுமா? அல்ல பிராக்கெட்ல கொடுத்த 8,000 எடுத்துக்கணுமானா பிராக்கெட்ல கொடுத்த 8,000 வந்து லிஸ்ட் 7 எடுத்துக்கணும். 2க்குள்ள டிஃபரன்ஸ் தான் இர்ரெக்கவரபிள். அதுதான் இங்க 8,000. அப்ப 8 லட்சம் ரூபாய் வந்து 8 lakhs வந்து ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வேல்யூக்கு நம்ம கம்பெனி கொடுக்க வேண்டிய அமௌண்ட். ஷேர் இஷ்யூ பண்ணப்ப பணம் வாங்கிட்டோம், கம்பெனி க்ளோஸ் பண்றப்ப திருப்பி கொடுக்கணும். கையில பணம் இருக்கு இல்ல, அது 8 lakhsல நமக்கு வராத பணம் 8,000 ரூபாய் நம்ம கொடுக்கவே இல்லை. அப்ப அவனுக்கு நம்ம தர வேண்டியது இல்லை இல்லையா? அதனால அதை மைனஸ் பண்ணிட்டு 7,92,000 தான் கொடுக்கணும். ஆனா ஏற்கனவே மைனஸ்ல ஓடிட்டு இருக்குது. இதுவும் மைனஸ்ல போட்டோமா 26,01,200 வருது. ஸோ இதோட நம்ம கொடுக்க வேண்டிய எல்லா கணக்கும் முடிஞ்சிருச்சு. ஆனா 26,26,01,200 rupees வந்து நம்ம கொடுக்க முடியல மற்றவங்களுக்கு, கிரெடிட்டார்ஸுக்கு, இது கேபிட்டலுக்கெல்லாம், ஷேர் ஹோல்டர்ஸ்க்கெல்லாம். அதனால கம்பெனி வந்து டோட்டலி டிசால்வ்டு, கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டோம். எஸ்டிமேட், இதுதான் பேரு எஸ்டிமேட்டட் டிஃபிஷியன்சி ஆஸ் ரிகார்ட்ஸ் கான்ட்ரிபியூட்டரிஸ். கான்ட்ரிபியூட்டரிஸ்னா ஷேர் கேபிட்டல் ஷேர்ஸ் வாங்கினவங்க. கான்ட்ரிபியூட்டர்ஸ்னு கொடுத்துட்டேன், பரவாயில்ல அப்படி கொடுக்கலாம், இல்ல கான்ட்ரிபியூட்டரிஸ் கொடுங்க. அதுதான் ஆஸ் பர் லிஸ்ட் ஹெச். ப்ரிஃபரன்ஸ் கேபிட்டல் லிஸ்ட் எஃப், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வந்து லிஸ்ட் ஜி. எஃப்க்கு அப்புறம் ஜி, அப்புறம் ஹெச். அப்ப ஏ டு ஹெச் வரைக்கும் வரும் வரிசையா. அப்ப ஏ அண்ட் பி வந்து அசட்ஸ், அப்புறம் சில இருந்து ஹெச் வரைக்கும் எல்லாமே லைபிலிட்டிஸ். சில டைம்ல வந்து இதுவும் வந்து பிளஸ்லயே கூட வரும். ஓகே, வந்ததுன்னா எஸ்டிமேட்டட் சர்ப்ளஸ் ஆஸ் ரிகார்ட்ஸ் கான்ட்ரிபியூட்டரிஸ் ஆஸ் பர் லிஸ்ட் ஹெச் அப்படியே வந்துடும். இது மைனஸ்ல வராம டிஃபிஷியன்சின்னு கொடுத்ததுனால இங்க நான் மைனஸ் கொடுக்கல. அப்கோர்ஸ் இது மைனஸ் 26,01,200 வந்து இது ஆன்சர். ஸோ 2 ஆன்சர். இப்போ இந்த இடத்துல ஆஸ் ரிகார்ட்ஸ் கிரெடிட்டார்ஸ் ஒரு ஆன்சர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் ரிகார்ட்ஸ் கான்ட்ரிபியூட்டரிஸ் ஒரு ஆன்சர். புரியுது இல்லையா? இதுக்கு மேல நான் சிம்பிளா சொல்லவே முடியாது. எவ்வளவு சிம்பிளா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ சொல்லியிருக்கேன். ஆனா ரொம்ப லென்த்தா தான் சொல்லிட்டேன். 33 minutes ஆயிருக்குது. அதனால ரொம்ப லென்த்தா போயிருக்கு, போர் கூட அடிக்கும். ஆனா வேற வழியே இல்லை. ஃபார்மேட்டையும் சம்மையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆன்சர் இந்த ஃபார்மேட் படி போடணும், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா
சம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ப்ராப்ளத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா தான் சொல்யூஷன் வில் பி வெரி 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 ஈஸி. ஓகேவா? புரியுது இல்லையா? இதுதான் என்னுடைய ஸ்டைல். எப்பவுமே இதே மாதிரி தான் எல்லா சம்மும் நான் போடுவேன். வீடியோஸ் கொடுத்துருக்கேன். இனி போடக்கூடிய வீடியோஸும் அப்படிதான் இருக்கும். ஸோ 2 ஆன்சர் பாத்துங்க. இதுக்கு மேல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ப்ரோ, இந்த சாப்டர்ல இருந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் நீங்க கேட்டீங்க, உங்களுக்காகவே ஸ்பெஷலா இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். நீங்க பாருங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆனா ரொம்ப ப்ளீஸ் டேக் மோர் கேர் இன் தி எக்ஸாமினேஷன். இந்த சாப்டர் இந்த சம்மு வந்து இந்த சம்மே ரொம்ப இம்பார்ட்டன்டான சம்மு தான். நிறைய டைம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல. ஆனா சாய்ஸ் வந்து உங்களுக்கு லிக்விடேட்டர்ஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டோ அல்லது வேற ஏதாவது கொஞ்சம் ஈஸியான கொஸ்டினா இருந்ததுன்னா அதை அட்டன் பண்ணுங்க. இல்ல வேற வாய்ப்பே இல்லை, நான் இதுதான் அட்டன் பண்ற மாதிரி இருக்கு, சாய்ஸுமே இதே மெத்தட் கொடுத்துட்டாங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுல எது ஈஸிங்கிற மாதிரி பாருங்க. ஆனா இது ஒரு தடவைக்கு 2 தடவை திரும்ப திரும்ப பாத்தீங்கன்னா தான் இது உங்களுக்கு நல்லா புரியும். ஆனா மீனிங் ரொம்ப கிளியரா சொன்னதா நான் நம்புறேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கண்டிப்பா இந்த சாப்டர் கேட்ட நம்ம ப்ரோ, நீங்க இது சம்பந்தப்பட்ட ஃபீட்பேக் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? தேங்க்யூ.